ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் 2வது ஓடியை ரிவ்யூ பண்ண போறேன். இந்தியா அந்த மேட்சை 170 ரன்னால ஜெயிச்சிருந்திருக்கா. சீரீஸையும் இப்ப ஜெயிச்சுட்டா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் 11ஸோட ஆரம்பிச்சேன்னா இந்தியா பத்தி நான் முதல்ல சொல்லிடுறேன். நிதிஷ்குமார் ரெட்டிக்கு இன்ஜுரினால குவாட்ரிசெப்ஸ் இன்ஜுரினால அவரால் இந்த மேட்ச் விளையாட முடியல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஐபிஎல்லையுமே பார்த்தோம், இந்தியாவுக்குமே பார்த்துருக்கோம், அடிக்கடி இன்ஜுரி வருது. நிறைய தடவை கால் சம்பந்தமா இன்ஜுரி வருது. அவர் ஒரு பெரிய ஒரு பில்டான பிளேயர் கிடையாது. அவர் ஒரு 135 போடுவர். ஸோ பிசிக்கலி அவர் என்ன சொல்றது, பயோமெக்கானிக்கலியாமே ஒன்றும் பெருசா அந்த மாதிரிலாம் தெரியல. அவர் ரொம்ப ஒரு பில்ட் பிளேயரா அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஒரே ஒரு காரணம் என்ன இருக்கலாம்னா, அந்த ஜிம் பிட்வீன் மேட்சஸ் அந்த நிறைய ஓவர் ட்ரெயின் பண்ணிக்கிறதுனால அவர் நிறைய இன்ஜுரிஸ் வர மாதிரி இருக்கலாம். ஸோ எப்படி அந்த ட்ரைனிங்லோட மேனேஜ் பண்ண போறான்னு பார்க்கணும். ஸோ தட் நிதிஷ்குமார் ரெட்டி கேன் பி அவைலபிள் மோர் ஃபார் இந்தியா. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவும் இன்ஜுரி, நிதிஷ்குமார் ரெட்டியும் இன்ஜுரினா அந்த ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டருக்கு இன்னுமே யாராவது ஒருத்தரை தேடணும், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ அந்த ரெண்டு பேருமே என்ன மேட்சுக்கு நடுவில் என்ன பண்றான்னு பார்த்துட்டு ஃபிட்டா வச்சுக்கணும். அதனாலதான் ஜெய்ஸ்வால் அந்த மேட்ச் ஓப்பனிங் இறங்கினர். சுப்மான் கில் நம்பர் 3 இறங்கினர். அவர் நான் எதிர்பார்த்த மாதிரி பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவை கொண்டு வந்தா, குல்தீப் யாதவும் கொண்டு வந்துட்டு அவர் 10 ஓவர் இந்த மேட்ச்ல போட்டார், நன்னாவும் போட்டார். அப்புறமா இப்ப ஆப்கானிஸ்தான் பார்த்தோம்னா, அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய்க்கு உடம்பு சரியில்லை. அதனால தார்விஷ் ரசூலி அவரோட ஓடிஐ டெபியூ பண்ணார். அப்புறமா எனக்கு ஒரு புரியாத மாற்றம். நான் ப்ரீவியூல என்ன சொன்னேன், முகமது நபி போன மேட்ச் 2 ஓவர் சுமாரா போட்டார். ஆனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அவர் எவ்வளவு வருஷமா நன்னா பண்ணிட்டு இருக்கார். கண்டிப்பா இந்த பிச்சுமே ஸ்பின் எடுக்கும், அவர் நன்னா பண்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தின்னு நான் சொன்னேன். அவரை உக்காத்தி வச்சுட்டு இந்த நங்காலியா கரோட்டிய கொண்டு வந்தா, அவர் ஒரு 6-7 ஓவரோ போட்டார். ரொம்பவே சுமாரா போட்டார். பேட்டிங்குமே உடனே அவுட் ஆயிட்டார். எதனால அப்படி பண்ணான்னு எனக்கு புரியவே இல்லை. அதுவும் இப்ப அஸ்மத்துல்லா ஒமர் ஜா இல்லாததுனால இந்த 3 ஃபாஸ்ட் போலர் பத்தி சொன்னேன், முகமது சலீம், பிலால் சமி, ஜியாவுர் ரஹ்மான். இப்ப அந்த 3 பேருமே மேலேயே போடல. இப்ப தரம்ஷாலாலையும் லக்னோலையும் ஆரம்பத்துல அலையும்னு சொன்னேன், மேல போடணும்னு சொன்னேன். இப்ப இந்த 3 பேருமே மேலையும் போடல. நான் அந்த ப்ரீவியூலயே சொன்னேன், இந்த 3 பேர்ல யாராவது இப்போதைக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுக்க போறாலாம் ஒரு சந்தேகம் பட வேண்டிய விஷயம்னு நான் சொன்னேன். 2 ஓடியா பார்த்திருக்கோம். அந்த பதில் அது இல்லைன்னு மாதிரிதான் தெரியுது. சோ அஸ்மத்துல்லா ஒமர் ஜா இல்லாததுனால அந்த 3 பேர்ல 2 பேரை விளையாடணும்னா அந்த ஃபாஸ்ட் போலிங் ரிசோர்சஸ் இல்லாத மாதிரி இருந்தது. இந்த போலிங் அட்டாக்கை வச்சுட்டு இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் அந்த வாய்ப்பு கொடுத்தது எதனால பண்ணான்னு எனக்கு புரியல. ஏன்னா திருப்பியும் சொல்றேன், ஆப்கானிஸ்தானோட டெம்ப்ளேட்டே அந்த டாப் 5 35 ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போகணும். அப்புறமா கடைசியில இந்த என்ட்ரி பாயிண்ட் பிளேயர்ஸ் அடிச்சுட்டு 280 எடுத்துன்னு போறோம். எந்த பிட்ச் இருந்தாலுமே இந்த டெம்ப்ளேட்டே முதல் பேட்டிங் 280 டிஃபெண்ட் பண்ணலாமான்னு பாக்குற மாதிரி இருக்கும். இந்த கேஸ்ல இந்தியா இந்தியாவுக்கு அந்த அட்வான்டேஜே கொடுத்துட்டா 402 அடிச்சா அந்த கஷ்டமான பிட்ச்ல. ஸோ ஆப்கானிஸ்தான் எதனால அந்த மாதிரி முடிவு எடுத்தான்னு எனக்கு புரியல. இப்ப ப்ரீவியூல நான் என்ன சொன்னேன், ஆரம்பத்துல ஃபாஸ்ட் போலர்ஸுக்கு அலையும், அப்புறமா ஸ்பின்னர்ஸும் நடு ஓவர்ஸ்ல மேட்சுக்கு வருவான்னு சொன்னேன். ஆனா ஆப்கானிஸ்தானுக்கு ஒமர் ஜா இல்லாததுனால அந்த த்ரெட்டனிங்கான ஃபாஸ்ட் போலர்ஸ் இல்ல. அதுவும் எல்லாருமே ஷார்ட்டா போட்டா. ஸோ அல்லாஹ் கதன்ஃபர் ஓப்பனிங் பவுலிங் பண்ண நான் ப்ரீவியூலேயே சொன்னேன், ஒருவேளை அந்த மாதிரி பண்ணலாவான்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி இப்ப ஆப்கானிஸ்தான் பண்ணா. ஆனா சுப்மான் கில்ல ஸ்பின் போட்டுலாம் அவரோட விக்கெட்டை எடுக்கவே முடியாது. அந்த பக்கம் நான் சொன்ன மாதிரி யாருமே மேலேயே போடல. ரோஹித் சர்மாக்கெல்லாம் 130 கிலோமீட்டர்ல ஷார்ட் பால் போட்டுதான் 6-ஆ அடிச்சுட்டு இருந்தார். ஸோ ஆப்கானிஸ்தான் அல்லாஹ் கதன்ஃபர் ரன்னுக்கு போனதை பத்தி சுப்மான் கில் நிறைய ஃபுல்லா போடுறதுனால 4-ஆ அடிச்சு, அதை நான் பெருசா குறை சொல்ல மாட்டேன். ஆனா சுப்மன் கில் ஸ்பின் போட்டு விக்கெட் எடுக்கவே முடியாது. ஆனா ஃபாஸ்ட் போலர்ஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி அவ சரியா போடாதனால ரோஹித் சர்மா ரொம்ப நன்னா விளையாடுறார். ஸோ எல்லாருமே அடிக்க பார்த்துட்டு தான் விக்கெட் எடுத்தார். ரோஹித் சர்மா ரஷீத் கான் கூகுளி போட்டார், போல்ட் ஆயிட்டார். அதை தவிர எல்லாருமே அடிக்க பார்த்துட்டு தான் விக்கெட் விட்டார்.
போராடுறதுக்கு, அதாவது ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர் லெஃப்ட் ஹேண்டர் போடணுங்கிறதுனால அஷ்மத்துல்லா ஷஹீதிக்கெல்லாம் 5 ஓவர் போலிங் கொடுக்கறார். கேப்டனே தன்னை போட்டுக்கிறார். எனக்கு புரியவே இல்லை. ஸோ முகமது நபியும் டிராப் பண்ணிட்டு ரஷீத் கானும் 10 ஓவர் போடாத இந்த காரோட்டியும் ரொம்ப சுமாரா போட்டார். அப்புறமா பார்த்தா யாரு இந்த அஷ்மத்துல்லா ஷஹீதி வந்து 5 ஓவர் போட்டார். ஸோ அது ஃபாஸ்ட் போலிங்லயும் சரியா சமாளிக்கல, ஸ்பின்னர்ஸ்லயும் சரியா சமாளிக்கல. அதனாலதான் இந்த அட்டாக்கை வச்சுட்டு இந்தியா பேட்டிங் உள்ள போடுறது வந்து ரொம்பவே ஒரு தப்பான ஒரு முடிவு. இந்தியாவுக்கு சுப்மன் கில் நம்பர் 3 154 அவரோட ஃபார்மை கண்டினியூ பண்றார். இஷான் கிஷன் திருப்பியுமே சொல்றேன், அவர் ஸ்டார்ட் பண்ண முடியாத இருந்தாலுமே இப்ப அந்த பேக்கப் விக்கெட் கீப்பர் ஸ்டார்ட்லாம் இப்ப கேஎல் ராவுக்கு லைக் ஃபார் லைக் பேக்கப்லாம் நிறைய பேர்லாம் பார்க்கவே முடியாது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவரால் அடிக்கவும் முடியும், ஆரம்பத்துல அந்த கஷ்டமான ஃபேஸ்டுமே விளையாட முடியும். இப்ப இஷான் கிஷனால கண்டிப்பா அடிக்க முடியும். ஆனா ஒரு சீக்கிரமா 2-3 விக்கெட் போச்சுன்னா இஷான் கிஷனால கேஎல் ராகுல் பண்ற அந்த நிக்க முடியுமானா அது ரொம்பவே சந்தேகப்பட வேண்டிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ரோலுக்கும் நான் லைக்கன் பண்ணவே மாட்டேன், சம்பந்தம் படவே மாட்டேன். ஆனா பியூரா ஒரு விக்கெட் கீப்பிங் பேக்கப் என்ன இஷான் கிஷன் இஸ் மேக்கிங் இஸ் கேஸ் டு கோ டு 2027 வேர்ல்ட் கப். ஸோ அதோட எல்லாருமே ரோஹித் சர்மா வந்து இந்த கூகுளி போடுறது தவிர எல்லாருமே அடிச்சுதான் விக்கெட் விட்டா. ஸோ இதை பத்தி ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. ஆப்கானிஸ்தானுக்கு நான் சொன்ன மாதிரி அது பவுலிங்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரியா போடல, ஸ்பின்னர்ஸும் சரியா போடல. நகேலியா கரோட்டி வந்து கடைசியில 4 விக்கெட் எடுத்த மாதிரி தெரியாது. எல்லாருமே அடிச்சுதான் விக்கெட் கொடுத்தா. அவர் ஆரம்பத்துல நிறையவே ரன் கொடுத்தார். அப்படி 4 விக்கெட் எடுத்துமே அந்த கஷ்டமான பிச்ல 10 ஓவர்ல 76 ரன் கொடுத்துருக்கு. ஆப்கானிஸ்தானோட பேட்டிங்னு பார்த்தோம்னா இப்ப வந்து 400 ரன்னா அவளோட இவ்வளோ மீறி போயிருக்கு. அவளோட என்ன சொல்றது ஒரு த்ரெஷோல்ட்ல அவ வந்து ஒரு 280க்கு மேல சேஸ் பண்ணுனா பொதுவா அவ கஷ்டப்படுவா. அவ வந்து நிறைய ஒரு 128/2 அந்த மாதிரி இருந்தா. ஆனா தேவர் நெவர் கோயிங் டு வின் த மேட்ச். ரேமத் ஷா வந்து ஒரு 79 அடிச்சார் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாட் கோயிங் டு வின் த மேட்ச். ஆனா அவளோட டெம்ப்ளேட் படி அவர் வந்து ரன் அடிச்சு சதிகுல்லா ஆட்டலும் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தார். ஆனா யாருமே அந்த டார்விஷ் ரசூலி வந்து ஒரு கம்பேர் டு சம் அதர் பிளேயர்ஸ் ஒரு மாதிரி ஒரு அடிக்கிற ஆள் மாதிரி. ஆனா அவர் வந்து உடனே அந்த கிராம்ப்னால வெளியில போனதுனால அந்த பவர் ஹிட்டிங்கும் கடைசியில் இல்லை. ரஷீத் கான் வந்து பழைய மாதிரி பேட்லயும் பரல. நகேலியா கரோட்டி வந்து முகமது நபியோட பேட்டிங் வந்து இப்போதைக்கு கிட்டக்க வரல. ஸோ தட்ஸ் ஆன் தட். இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்னா வாஷிங்டன் சுந்தர் இத்தனை மாசமா அவர் வந்து பவுலிங் போடுவேன்னா எப்ப போடுவேன்னு அதுவும் தெரியாது அவருக்கு. ஆனா இந்த கேஸ்ல அவர் 7 ஓவர் போட்டு அவர் ரொம்ப நல்லா போட்டார். குல்தீப் யாதவ் ஐபிஎல்ல சரியா போடல. அவர் திருப்பி வந்து 10 ஓவர்ல 42 ரன். ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. அதாவது பிரின்ஸ் யாதவுக்கும் குர்னூர் பிராருக்கும் வித்தியாசம்னு பார்த்தோம்னா குர்னூர் பிரா தான் ஜாஸ்தியா அலைய விடுவார். அவரை ஃபர்ஸ்ட் சேஞ்சுக்கு பதக்கிட்டு பிரின்ஸ் யாதவ ஓப்பனிங் பவுலிங் கொடுத்தா எனக்கு புரியவே இல்லை. இப்ப நிறைய பேர் டெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இப்ப ஐபிஎல் எல்லாம் பார்த்துருக்கோம். பிரின்ஸ் யாதவ் வந்து ஒரு சீம் மூவ்மெண்ட் எடுக்கிற போலரா இல்ல ஒரு நன்னா போடுற போலரா, அது 2வது ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ பிரின்ஸ் யாதவ் வாய்ப்பு கொடுத்தது வந்து கரெக்ட். ஆனா குர்னூர் பிரார் தான் 2வது ஓவர் போந்திருக்கணும். பிரின்ஸ் யாதவ் முதல் சேஞ்ச் வந்திருக்கணும். அதோட இந்தியா வந்து எல்லாமே கரெக்டா தான் பண்ணா. ஸோ இப்படிதான் நான் போவேன். அடுத்த மேட்ச் வந்து நிதிஷ் ரெட்டி வந்து ஃபிட்டானா, ஏன்னா சென்னையில விளையாடுறா. ஒருவேளை ஹர்ஷ்தீப் சிங் ஒரு குர்னூர் புராரை உட்காத்தி வச்சுட்டு ஹர்ஷ் டூபேயுமே கொண்டு வந்தானா then they can see how they will go for India. இப்ப ஆப்கானிஸ்தானுக்கு வந்து நான் இப்ப சொல்லணுமா மேட்சுக்கு அப்புறமா சொல்லணுமான்னு நினைச்சேன். ஏன்னா இப்ப இந்த 11 பார்த்தோம்னா இப்ப அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் வந்து திருப்பி வரணும். ஆனா டார்விஷ் ரசூலி வந்து விளையாட போறது கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும். அவரை நம்பர் 6ல போட்டுடலாம். முகமது நபி இன் பிளேஸ் ஆஃப் நகேலியா கரோட்டி. அப்புறமா இப்ப வந்து வேற ஒரு மாற்றம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் இன்னும் ஃபிட்டா இல்லைன்னா இக்ராம் அலி கீழே தான் விளையாடியானும் அந்த ரோல்ல. ஒரு ஃபியூச்சர் ஆப்கானிஸ்தான் 11 நான் போட்டு வச்சிருந்திருக்கேன். இதை பத்தியும் நான் ஒரு செப்பரேட் வீடியோன்னு நான் பண்ண போறேன். ஒரு வேர்ல்ட் கப் சீரீஸ், அதாவது முக்கால்வாசி இந்த டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ்ல யாரெல்லாம் விளையாடலான்னு நான் ஒரு வீடியோ பண்ண போறேன். அந்த வீடியோல வந்து இதுதான் என்னோட ஆப்கானிஸ்தான் 11. ரமன்வா குர்பாஸ், இப்ராஹிம் ஜாதரான், சதிகுல்லா அட்டல், கேப்டன் ரேமத் ஷா, டார்விஷ் ரசூலி 5, அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய், ரஷீத் கான், முகமது நபி, அல்லா கசான்ஃபார், ஃபசல் ஃபரூக்கி, ஃபரீத் அஹ்மத்.
நான் வந்து கேப்டனை மாத்திருந்திருக்கேன். எதனாலன்னா, இப்ப நிறைய தடவை ஹஸ்மத்துல்லா ஷெய்தி வந்து ஒரு 22-50 அடிச்சிருந்திருக்கார். 32 ஆவரேஜ். ஒரு ஆப்கானிஸ்தான் ஃபார் த டெம்ப்ளேட் இஸ் நாட் அ பேட் ரெக்கார்ட். ஆனா நிறைய தடவை ஒரு ஸ்டார்ட் வந்ததுன்னா அவர் நம்பர் 5ல வந்ததுன்னா இன்னும் டைம் எடுத்துக்கிறார். இப்ப அந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியுமே சில சமயம் பார்த்தோம். அந்த வென்யூஸ்ல வந்து சில சமயம் ஆரம்பத்துல அடிக்கணும், சில சமயம் ஆரம்பத்துல பொறுமையா விளையாடணும். ஆனா ஹஸ்மத்துல்லா ஷெய்தி வந்து ஒரு டாப் 4 பிளேயர். நம்பர் 5 கொஞ்சம் கம்மி இந்த பொசிஷன். ஏன்னா பவர் ஹிட்டிங் அவ்வளோ இல்லை. ஒருவேளை பவுலிங் வந்து அடி வாங்கிட்டுன்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு 50 ஓவர் தே கேன் பிளே அவுட் அந்த மாதிரி ஆயிடும். ஆனா ஐ திங்க் தேர் பெட்டர் தென் தட்ங்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு குறைவான அப்படி பண்ணல. ஆனா தார்விஷ் ரசூலி வந்து லிஸ்டேல 54 ஆவரேஜ், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 60 ஆவரேஜ் கேள்விப்பட்டேன். அண்ட் இட் சீம்ஸ் டு ஹேவ் மோர் ஆஃப் அ பவர் ஹிட்டிங் தேன் ஹஸ்மத்துல்லா ஷெய்திங்கிறதுனால ரஹமத் ஷா 4, தார்விஷ் ரசூலி நம்பர் 5. ஏன்னா ஒரு சதிகுல்லா அட்டல் மாதிரி ஒரு பிளேயர், இந்த டாப் 3ல இருக்கிற பிளேயர் நம்பர் 5 இந்த டபுள் கியரா ஒரு பிளேயர் வந்தான்னா ஆப்கானிஸ்தானுக்கு அந்த பேட்டிங் லிங்க் தான் வேணும். உமர் ஜாய் வந்து ஓடியில் ரொம்ப நாள் விளையாடிட்டு இருக்கார். ரஷீத் கான் 7, முகமது நபியை கொண்டு வரணும். அப்புறம் ஃபசால் ஃபரூக்கி, ஃபரீத் அஹமத் டு ஓப்பன் த பவர் பிளே வந்து முதல் 10 ஓவர். இந்த சவுத் ஆப்பிரிக்கால வந்து சில வென்யூஸ்ல வந்து இப்ப வந்து அந்த டர்பன் அந்த மாதிரி இடத்துலாம் நல்லா திரும்பும். ஆனா அந்த வாண்டரர்ஸ் அந்த மாதிரி இடத்துலாம் ஃபாஸ்ட் போலர்ஸ் இருந்துதான் ஆனும். ஃபாஸ்ட் போலர்ஸ் இல்லாத போனான்னா எவ்வளோ அந்த ஸ்பின்னர்ஸுக்கு வித்தோ இருந்தாலுமே கஷ்டப்படுவா. ஸோ ஃபசல் ஃபரூக்கி, ஃபரீத் அஹமத், அஸ்மத்துல்லா உமர் ஜாய் டு போல் த ஃபர்ஸ்ட் 10 overs. பேக்கப்ஸ் பார்த்தோம்னா இப்போதைக்கு இப்ராம் அலிகில் பேக்கப்னு போந்திருக்கேன். ஹஸ்மத்துல்லா ஷெய்தியை வச்சுப்பேன் இன் கேஸ் த தார்விஷ் ரசூலி எக்ஸ்பெரிமெண்ட் டஸ் நாட் கம் ஆஃப். அப்புறமா நங்காலியா காரோட்டியோ இல்ல வேற ஷரஃபுதீன் அஷ்ரஃப்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் ஒரு ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் வச்சுக்கலாம். அப்புறம் ஃபரீதூன் தாவூத் சாய், அவர் வந்து இந்த இந்தியா ஏ ஸ்ரீலங்கா ஏ ட்ரை சீரீஸ்ல விளையாடுறாரு. அவர் 8 ஓவர்ல 74 ரன் கொடுத்தார். ஆனா அந்த இந்தியா ஏ பேட்டிங் லைனப் வந்து ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி பேட்டிங், பவுலிங் லைனப் கிடையாது, ரொம்பவே சுமாரு. ஆனா பேட்டிங் லைனப் இது இன்டர்நேஷனல் குவாலிட்டி பேட்டிங் லைனப்னு சொல்லலாம். இவ்வாளுமே அதே அளவுக்கு தான் அடி வாங்குறா. ஸோ ஃபரீதூன் தாவூத் சாய் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்டீமர், அவரையும் கொண்டு வரலாம். மோர் லைக் ஃபார் லைக் பேக்கப் ஃபார் ஃபசல் ஃபரூக்கி, ஃபரீத் அஹமத். கேப்டனா எடுப்பாளா எடுக்க மாட்டா. ஆனா இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனுக்கு போனா ஒரு சும்மா விளையாடுறதுக்கு பதிலாக ஆப்கானிஸ்தான் வந்து இந்த வேர்ல்ட் கப்ல they can look to be a force. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஒப்பீனியன் வாட்ச்.